ஒரு இன்ஸ்டண்ட்டான குழிப்பணியாரம் ஸ்நாக்ஸ் அல்லது டிஃபனுக்கு ஷார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு அரை கப் அளவு கட்டி அவல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு வறுக்காத ரவை அந்த அவல் கூடயே சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அரை கப் அளவு கட்டி தயிர் அல்லது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண மோர் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் தேவையான உப்பை சேர்த்து நல்லா ஈவனாக கலந்துக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து அதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அவலும் ரவையும் அந்த தண்ணியில் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரையும் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது போல் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவின கேரட், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதை அரைச்ச மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு இந்த அளவு திக்காக இருக்கணும். ஒரு குழிப்பணியார கல்லில் அரை பங்குக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் மாவை இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் பொன்னிறமாக ஆனதும் எடுத்துடலாம். இந்த சூடான பணியாரத்தை தேங்காய் சட்னியோட நீங்களும் செய்யுங்க.